வணக்கம். குமுதா சிவகுமார். இந்த லெசனில் 63 நாயன்மார்கள் பேட்டர்ன் வச்சு கோலங்களெல்லாம் உருவாக்கிட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 22வது பேட்டர்ன் வச்சு கோலத்தை போடலாம். இதோட மற்ற கோலத்தோட ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது வரைக்கும் பார்க்காதவங்க வேணா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோலத்துக்கு போவோம். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பேட்டர்ன். இது வந்து சிமெட்ரி இல்லாத பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வச்சு சிமெட்ரிக்கல் கோலம் எப்படி போடலாங்கிறது இன்றைக்கி பார்ப்போம். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேட்டர்ன் பேட்டர்னில் இந்த 3 டாட்ஸை இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே சமயம் இன்னொன்று வந்து ஜி பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். இந்த 3 புள்ளியும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே சமயம் இன்னொரு பேட்டர்ன்லேயும் இந்த இது வருது. இதனால் இந்த பேட்டர்ன் வந்து 3 பேட்டர்ன்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. இதை வச்சு இன்றைக்கி கோலம் போடுவோம். நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த 63 நாயன்மார்கள் பேட்டர்ன் வந்து 7.1 அப்படிங்கிற புள்ளி வரிசையில் இருக்கிற கோலங்கள் போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிமெட்ரிக்கலாக இருக்கிறது ஈஸியாக போட்டலாம். அதே சமயம் சிமெட்ரி இல்லாத பேட்டர்னை எப்படி சிமெட்ரிக்கலாக மாற்றி போடுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கோலம் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது பாருங்கள். 2 சைட் சிமெட்ரி. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 சைடும் ஒரே மாதிரி வருது. அதனால் 2 சைட் சிமெட்ரியாக வந்திருக்கு. இந்த சிமெட்ரி இல்லாத பேட்டர்ன் வச்சு எப்படி இந்த கோலத்தை உருவாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். 7.1 நிறுத்திருக்கேன். இந்த பேட்டர்னை இந்த இடத்துட்ட இந்த ஒரு சைடாக போடுறேன். இந்த புள்ளியில் ஒரு பேட்டர்ன் பேட்டர்ன் போடுவோம். இதை 2ஐயும் ஜாயின் பண்ணுறோம். அப்புறம் இது 2ஐயும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்து பேட்டர்ன் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கு. இப்போ மேலேயும் கீழேயும் அந்த புள்ளியில் இந்த மாதிரி டிசைன் பண்ணுவோம். இதெல்லாம் சென்டரில் ஜாயின் பண்ணுவோம். இந்த 2 புள்ளியும் இதை மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இது ஒரு கோலம். இது ஒரு கோலமாக வந்திருக்கு. இப்படியும் கூட விடலாம். நான் இன்னும் ஜாயின்ட்ஸ் கொடுக்குறேன். இதை வந்து இதோட ஜாயின் பண்ணுறோம். இங்கேயும் அதே மாதிரி. இப்போ 2 இடம் நிற்கிதில்ல, இது இப்படி சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். இது 2வது கோலம். இதை மாதிரியும் போடலாம். நான் இன்னும் ஒரு ஜாயின்ட்ஸ் கொடுக்குறேன். இது 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டோம்னா இது ஒரு மாதிரி டிசைனாக வரும். 2 இடமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணால் சேர்த்து போட்டு வருவோம். இப்போ இந்த கோலம் போடும் போதே தெரிஞ்சிருக்கும். இது போடும்போது நமக்கு 3 கோலம் கிடச்சிது. நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கூட போடலாம். இந்த கோலம் வந்து 3 ஜாயின்ஸோடு வருது. அதனால் போடுறது ரொம்ப ஈஸி. நாம் டெய்லி வாசலில் போடுறதுக்கு இந்த 7.1 புள்ளி அந்த வரிசையில் இருக்கிற கோலங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி நம்ம நிறைய கோலங்கள் இந்த பேட்டர்னை வச்சு நம்ம போடலாம். இதை மாதிரி நான் 100 கோலங்கள் போட்டு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணா பார்த்துக்கோங்க. அதை தாண்டி நம்ம போடலாம். இந்த கோலம்லாம் அந்த லிஸ்ட்லேயே இல்லை. அதை மாதிரி நீங்களும் நிறைய க்ரியேட் பண்ணி பாருங்கள். எனக்கு தோணாத ஐடியாலாம் உங்களுக்கு தோணலாம். அடுத்த கிளாஸில் 23வது பேட்டர்ன் வச்சு கோலத்தை போடுவோம். வணக்கம்.